மக்களே இந்த எஃப்சிஇவி அப்படிங்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலக்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் செல் எலக்ட்ரிக் இவி. ஸோ பேசிக்காக இந்த ஹைலக்ஸ் வந்து ஃபுல்லி ஹைட்ரஜனில் வந்து ஓடக்கூடிய ஒரு கான்செப்ட் காரை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆட்டோமொபிலிட்டி எக்ஸ்போவில் தான் இங்கே டெல்லியில் வந்திருக்கோம். ஸோ இதோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக ஹைலக்ஸில் இருக்கிற அதே டிசைன் தான், ஆனால் அந்த ஹைட்ரஜனில் ஓடுறது தான் இப்போ கான்செப்டே. அதோட கான்செப்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ எப்போ இருக்கிற மாதிரி தான் ஒரு குட்டி ரிவ்யூ வந்து பண்ணிடலாம், டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டாக்கான மேசிவ் பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் த ஹூட் தான் இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இதுதான் இதோட கான்செப்ட் இன்ஜின். ஸோ ஹைட்ரஜனில் ரன் ஆகக்கூடிய அந்த இன்ஜின் கான்செப்டே வந்து இதுதான். அண்ட் அதோட ஹைட்ரஜன் டேங்க் வந்து இதாக இருக்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து செக்ஷன் வைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன்லேருந்து அதை சக் பண்ணி எடுத்து, ஸோ ஹைட்ரஜன்லேருந்து டேங்க்லேருந்து எப்படி ஃபியூல் போகுமோ அது மாதிரி சக் பண்ணி எடுத்து இதை வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ண போகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் தான் உங்களுக்கு வந்து பவர் அப் பண்ண போகுது இந்த இன்ஜினை. ஸோ அதான் இதோட மெயின் கான்செப்டே. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 99% வந்து ஃபுல்லாக யூசேஜ் ஆகும், வேஸ்ட் ஆகாமல். ஸோ அதோட அந்த கான்செப்ட் இன்ஜின் செக்ஷன் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த ஹைலக்ஸோட அந்த சைட் பேஜிங்குமே வந்து இருக்குது. அண்ட் எஃப்சிஇவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபியூவல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அண்ட் இந்த டயர்ஸ் வந்து பார்க்கலாம், பிரிட்ஜ்ஸ்டோனில் வந்து மேசிவ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவே அண்ட் டெரைன் டயர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே டொயோட்டாவோட பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் சைடு ஃபுட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஓஆர்விஎம்ஸு அதே அந்த டொயோட்டாவில் இருக்கிறது தான், எலக்ட்ரிக் அண்ட் ஆட்டோஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி எஃப்சிஇவி. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் ஃபியூலிங் பண்ணுறதுக்கான அந்த இதுவுமே வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மேசிவ் லோடிங் கெப்பாசிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு கேம்ப் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த ஹைலக்ஸ். நம்ம இந்தியாவிலுமே இப்போ வந்து இருக்குது ஆக்சுவலாக டீசல் வேரியண்ட்டில். ஸோ நீங்கள் வந்து டொயோட்டா ஷோரூம்ஸில் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து ஹைலக்ஸ் எஃப்சிஇவி கான்செப்ட்னே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரியரில் வந்து உங்களுக்கு எல்இடி டெய்ல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது வந்து பல்ப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டாக்கான பேஜிங் இந்த இடத்துல உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் செம வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிரிட்லாம் செம வெயிட் இருக்குது. அண்ட் ரியர்லையுமே உங்களுக்கு இந்த லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியே உங்களுக்கு ஹைலக்ஸ் எஃப்சிஇவி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரியர் டிஃபாகர் லைன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஸோ அப்படியே நான் உள்ளே வந்து காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட் 2 தான், பேக்கில் வந்து அதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டெயின்மெண்ட் அதே மாதிரி சென்டரில் அந்த இனோவா ஃபார்ச்சுனரில் இருக்கிற அதே மாதிரி தான் இங்கே வந்து கியர் லிவர் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆட்டோ ஹோல்டு பார்க்கிங், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்ஸ் அண்ட் ஈகோ அண்ட் பவர் மோட். சென்டரில் கப் ஹோல்டர்ஸ், சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட உள்ள இன்டீரியர். இங்கே கிராப் ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லேயும் அதே மாதிரி பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ். இங்கேயுமே சீட்ஸ் 3 ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் பேசஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கூப் அவுட் சீட்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் லிட்டில் பிட் கிராம்ப்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த எஃப்சிஇவி எப்படி இருக்குது ஹைலக்ஸில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கான்செப்ட். நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் காஸ்கேட்டல் சேனலுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.